வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து 3 மாசத்துல 1 பவுன் நகை வாங்க முடியுமா அப்படின்றது மாதிரி அதுக்கான சேவிங்ஸ் வீடியோ சொல்லுங்க அப்படின்றது வந்து நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இது வந்து எந்த அளவுக்கு நம்மளால் வாங்க முடியும், இல்லை வாங்க முடியுமா அப்படின்றத வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். அதோட இது இருந்தால் கண்டிப்பாக இந்த 1 பவுன் நகையை வந்து 3 மாதத்தில் வாங்கலாம். அது என்ன அப்படின்றது வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் தங்கம் வாங்குறதுடைய இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்றத பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம தங்கம் அப்படின்றது வந்து நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்மளுடைய எல்லா விதமான ஆசைகளையுமே பூர்த்தி பண்ண முடியும். ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், ஒருத்தவங்கள்ட்ட வந்து கடன் அப்படின்னு சொல்லி நிற்காம நம்மக்கிட்ட இருக்க தங்கத்தை வச்சு நம்மளால் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து சாதிச்சுக்க முடியும். அதோட பசங்களுடைய ஹையர் எஜுகேஷன், திடீர்னு நம்ம உடம்புக்கு ஏதாவது வருது, மருத்துவ செலவு, நிறைய பேர் வந்து எந்த விதமான இன்சூரன்ஸ் போடாமல் இருப்போம். ஏன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ நம்மகிட்ட தங்கம் அப்படின்றது வந்து இருந்துச்சு அப்படின்றப்போ நம்மளுடைய எல்லா விதமான தேவைகளையுமே நம்மளால வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து தங்கம் கொஞ்சமாவது வாங்குங்க, இப்போ வாங்காட்டியும் இனிமேட்டுக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க அப்படின்றது வந்து நான் அடிக்கடி சொல்றது. இது வரைக்கும் நான் தங்கம் வாங்கலை, ரேட்டு வந்து கொஞ்சம் குறையட்டும் நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா தங்கத்தோடைய விலை வந்து இன்னும் இருக்க ஒரு 50, 100ன்னு அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுமோ ஒழிய என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து குறையும். நம்ம அதை வச்சு டோட்டலாக நம்ம வந்து தங்கத்தோடைய விலை வந்து அதிக அளவில் குறையும் அப்படின்றது மாதிரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். ஸோ கொஞ்சமாவது அப்பப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் தங்கம் வந்து வாங்குங்க. ஒரு 100 மில்லிகிராம் கூட வாங்க முடியும் அப்படின்றத பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதோட இது வரைக்கும் உங்ககிட்ட எவ்வளோ கிராம் வந்து சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்றதையுமே ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து இந்த அளவுக்கு கிராம் இருக்குது, இதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது மாதிரியான ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு அளவுக்கு கிராம் வச்சுருந்தீங்க அப்படின்றப்போ ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எனக்கு வந்து பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி நகை வந்து சேமிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, எப்படி வந்து சேமிக்கிறதுன்னு தெரில அப்படின்றது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து தெளிவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேட்டுக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்து தங்கம் அப்படின்றத சேமிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்து இந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறது வந்து 3 மாதத்துக்குள்ளே 1 பவுன் நகை எடுக்கணும். அதுக்கடுத்து வந்து இவங்களே வந்துட்டு 2 மாதத்துக்கு ஒரு டைம் 1 பவுன் நகை எடுக்கணும் அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. மேபி அவங்க வந்து 1 கிராமை தான் அந்த மாதிரி சொல்கிறாங்களா என்ன அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. இருந்தாலுமே இந்த வீடியோவில் வந்துட்டு 1 கிராம் வாங்குறதுல இருந்து அதுக்கடுத்து 1 பவுன் வரைக்கும் எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் 1 கிராம் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியும். அது எப்படி வந்து மணி சேவ் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதோட நம்ம சேனலில் எப்படி வந்து பணம்லாம் சேமிக்கலாம், தங்கம் சேமிக்கலாம், அதோட நிறைய ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஒரு பேங்க்காக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் சேஃபான ஸ்கீம் எல்லாம் இருக்குது, அதில் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான நிறைய டீட்டெயில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அதோட ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கான சிட்டு ஸ்கீம் ஏதாவது இருக்கா அப்படின்றது மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது மாதிரியெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு சிட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலுமே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 3வது மாதம் 1 கிராமுடைய ரேட்டு 8040 ரூபா. இது வந்து டெய்லியுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன், போஸ்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளுமே காலையில் ஒரு 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே அன்னைய மார்க்கெட் ரேட் என்ன, தங்கத்தோடைய வெள்ளியோடைய மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்றத வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். இப்போ 3 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா இந்த 3 மாதத்துக்குள்ளே 1 கிராம் வந்து 8500 ரூபா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம 8500 அப்படின்ற மாதிரி மணி சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். இந்த 8500 அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை நம்ம இப்போ போயிட்டு 1 கிராம் கோல்டு காயினாக வாங்குகிறோம் அப்படின்றப்போ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி, அதுக்கடுத்து வந்து அந்த வேஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில இடங்களில் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் நான் 8500 ரூபா அப்படின்றது மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆசாசையாக சேவ் பண்ணி வச்சுட்டு
அங்கே கடைக்கு போயிட்டு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் ஒரு 100-200 வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து எடுக்காமல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் 8500ன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து நாட்கள் கணக்கு பார்க்கலாம். மொத்தமாக இந்த 3 மாதம் அப்படின்றதுக்கு வந்து 12 to 13 வாரங்கள் இருக்குது. 90 நாட்கள் 3 மாதம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்றது மாதிரியான சேவிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வார சேமிப்பு அப்படின்றப்போ எனக்கு வந்து வார சம்பளம் நான் வந்து எப்படி சேமிக்கிறதுன்னு கேட்குறவங்களுக்கு வார சேமிப்பு பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு 654 அப்படின்றது மாதிரி 13 வாரத்துக்கு எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் 1 கிராம் அந்த தங்கம் வந்து வாங்க முடியும். அதுக்கடுத்து தின சேமிப்பு தின வருமானம் உள்ளவங்க அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு 95 ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வைக்கிறது மூலமாக நம்மளால் அந்த ஒரு 3 மாதத்துக்குள்ள 1 கிராம் கோல்டு காயின் வந்து வாங்கலாம். அதுக்கடுத்து மாத சேமிப்பு அப்படின்றதுப்போ ஒரு மாதத்துக்கு 2834 ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வைக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து 1 கிராம் கிடைக்க போகுது அப்படின்றது மாதிரியான ஒரு ஆவலோடு செய்கிறப்போ ஈஸியாக இதை வந்து சேவ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒரு 3 மாதம் வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்து சேவ் பண்ணி வச்சு அந்த கோல்டு காயின் வாங்குறது வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்றப்போ, அதாவது கோல்டு காயினை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்றப்போ இன்னும் ஒரு 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ அதோடைய மதிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் இன்னும் ஒரு 2 மடங்கு கூட அதிகரிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தங்கத்துடைய வேல்யூ அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பயப்படாமல் இந்த தங்கன்றதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வேறு ஒரு ப்ரைவேட் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ 1க்கு 100 டைம் யோசிக்கணும். ஆனால் தங்கம் அப்படின்றது வந்து நம்ம கையில் பணம் இருக்குது, நம்ம அந்த தங்கத்தை வந்து பணம் கொடுத்து வாங்க போகிறோம், வாங்கிட்டு அந்த தங்கத்தை நம்மளே தான் வச்சுக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து அதோடைய மதிப்பு ஜாஸ்தி ஆகிறப்போ அதை சேல் பண்ணோன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணணும், யோசித்து பண்ணணும். அப்படின்றப்போ நமக்கு வந்து தங்கம் அப்படின்றது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த சிஸ்டர் கேட்டது மாதிரி 3 மாதத்துக்குள்ளே 1 பவுன் வாங்குறதுக்கான சேவிங்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ 1 கிராம் அப்படின்றது வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே ஒரு 8300 அப்படின்றது மாதிரி ஒரு ஆவரேஜாக ஒரு ரேட் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ஏற்றது மாதிரியான சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். 8300 ரூபாய் 8 கிராம், அதாவது 1 பவுன் அப்படின்றது வந்து 8 கிராம். அப்போ கோல்டுக்கு மட்டும் 66400 ரூபாய் கொடுப்போம். இதுக்கு நம்ம நகையாக எடுக்கிறப்போ 12%, மினிமம் 12% வந்து வேஸ்டேஜ். இதுக்கு அதிகமாக 24% வரைக்கும் போடுவாங்க, 24, 25 அப்படி கூட போடுறாங்க. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய கடை பொறுத்து இது வந்து மாறுபடும். நான் வந்து மினிமமாக சொல்லியிருக்கேன் 12% அப்படின்றது 7968 ரூபாய். அதுக்கடுத்து 3% ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 2231 ரூபாய். அப்புறம் எக்ஸ்ட்ரா கிராம், இப்போ 8 கிராம்னா கரெக்டாக 8 கிராமுக்கு வந்து நமக்கு கிடைக்காது, அதை விட ஒரு 20 மில்லிகிராம் 40 மில்லிகிராம் அப்படி சொல்லி அதிகரிக்கும். அப்போ 40 மில்லிகிராம் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து 332 ரூபாய் வந்து கூட கொடுக்குறது மாதிரி இருக்கும். அப்போ டோட்டலாக ஒரு பவுன் எடுக்கிறதுக்கு 76931, நம்ம 77,000 அப்படின்னு ரவுண்ட் ஆஃபாக நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இப்போ 77,000 3 மாதத்துக்குள்ளே சேவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 25,667 ரூபாய் அப்படின்றது மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணணும். இது எந்த வகையில் நமக்கு சாத்தியமாக இருக்கும்? இப்போ 1 பவுன் எடுக்கணும், அதுவும் 3 மாதத்துக்குள்ளே எடுக்கணும், இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த விதத்தில் வந்து இது சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சேல்ரி வந்து ஒரு 50,000 கூடவாவது நமக்கு இருக்கணும். ஒரு 50,000ஆவது நமக்கு வந்து மந்த்லி இன்கமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்மளால் இந்த அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். இதுலையுமே வந்து கடனோ இல்லை இஎம்ஐயோ இது மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வீட்டு செலவு போக பேலன்ஸ் ஒரு பாதிக்கு பாதி வீட்டு செலவு இருந்தாலும் மிச்சம் பாதியை வந்து நம்ம கோல்டுக்கு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவுமே பசங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த செலவுகளுமே வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கேற்றது மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படின்றப்போ இந்த அளவுக்கு வந்து வருமானம் வருதுன்னா உங்களுக்கு பசங்க வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கே எவ்வளோ கிராம் வந்து, அதாவது எத்தனை பவுன் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ ஓகே, என்னால் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு 25,000 ரூபாய் என்னுடைய சேலரியிலேருந்து கோல்டு சிட்டுக்குன்னு சொல்லி ஒதுக்க முடியும் அப்படின்றது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்றப்போ கட்டாயம் வந்து கோல்டு சிட்டாக வந்து போட்டு எடுங்க. நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்துக்கு ஒருக்கா அப்படி வந்து சேர்த்து வச்சு நீங்கள் கோல்டாக வாங்குறதுக்கு பதிலாக அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம்லாம் வேஸ்ட்டாக மணி வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு 25,000 ரூபாய் வந்து மாதம் என்னால் வந்து ஒதுக்க முடியும் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா கோல்டு சிட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்றப்போ
அது வந்து நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். கோல்டு சிட்டு வந்து எப்படி செலக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்பவே லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கோல்டு சிட்டை பொறுத்த அளவுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாத சிட்டு, அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அந்த மாதிரி பல விதங்களில் வந்து அந்த கோல்டு சிட்டு அப்படின்றது வந்து ஊருக்கு ஊர் மாறுபடும். ஸோ உங்கள் ஊரில் வந்து எந்த மாதிரி சிட்டு இருக்குது, அது எப்படி வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோ வந்து ஒரு டைம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கேற்றது மாதிரியான கோல்டு சிட்டு வந்து போடுங்க. ஏன்னா நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு வந்து கரெக்டான அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து இப்போ மாதம் வந்து ஒரு 25,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா மினிமம் 12 மாதம், பல ஊர்களில் வந்து மினிமம் 12 மாதத்துல இருந்து மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ திருச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா 15 மாதம் அப்படின்றது மாதிரி இருக்குது. ஒரு சில ஊர்கள்லாம் 11 மாதம் சிட்டு, 12வது மாதம் சிட்டு வந்து கடைக்காரங்களே கொடுப்பாங்க அப்படின்றது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்றது மாதிரியான சிட்டு வந்து நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி இருக்கோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து சொல்லியிருக்கிறது 12 மாதத்துக்கு 25,000 கட்டுறீங்கன்னா 3 லட்ச ரூபாய் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. இந்த 3 லட்சத்துக்கு வந்து எத்தனை பவுன் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 பவுன் எடுக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டு சிட்டு வந்து கட்ட போகிற அன்னைக்கு கோல்டோடைய ரேட் வந்து கம்மியாக இருக்குதா அப்படின்றது மாதிரி பார்த்துட்டு கட்டுங்க. அந்த மாதிரி பார்த்து நம்ம செய்கிறப்போ கட்டாயம் வந்து அந்த மில்லிகிராம் கணக்கில் அதிகரிச்சுக்கிட்டே வரும். அது வந்து நமக்கு 1 கிராம் அளவுக்கு வந்து இல்லை 2 கிராம் அளவுக்கு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து கட்டுறீங்க இல்லையா? ஸோ அதுக்கேற்றது மாதிரியான இந்த மில்லிகிராம் வந்து நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். அது மாதிரி வந்து பார்த்து கட்டுங்க. எப்போ வந்து கோல்டு ரேட்டு குறையும் அப்படின்றது மாதிரிலாம் பார்த்து ட்ரெண்ட் கட்டுறப்போ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி கட்டுறப்போ கட்டாயம் வந்து உங்களுக்கு 5 பவுன் நகை வந்து ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ நான் மணி வந்து சேவ் பண்ணிக்கிட்டா தான் அப்படின்றது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு சிட்டுன்றது வந்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து பசங்க வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கோல்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கான கோல்டை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுடைய எஜுகேஷன், அதுக்கடுத்து வந்து பல விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து பணத்தை வந்து உடைக்கிறது மாதிரி இருக்கும். அதாவது பிரித்து பண்ணுறது மாதிரி இருக்கும். கோல்டோடைய ரேட்டுமே வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை வந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நல்ல கோல்டு வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து கூட நம்ம பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கேற்றது மாதிரியான ஒரு சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள். இப்போ 4 பவுன் அப்படின்றது வந்து 32 கிராம், 5 பவுன் அப்படின்றது வந்து 40 கிராம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.